நலமாக உணவு நலமுடன் வாழ்வு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல கிரேப் ஜூஸ இந்தியன் ஸ்டைல்லயும் அரேபியன் ஸ்டைல்லயும் எப்படி செய்யலாம் தெரிஞ்சுக்கலாம். திராட்சையினுடைய மருத்துவ தன்மைகளை பற்றியும் வேறொரு மெத்தட்ல எப்படி கிரேப் ஜூஸ் செய்யறதுங்கிறத பற்றியும் நம்மளுடைய சேனல்லையே வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. ஒரு பவுல்ல கிரேப்ஸ் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க திராட்சைகளை எல்லாம் அதுல போட்டு 5 to 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்த திராட்சைகளை இந்த மாதிரி உதிரி உதிரியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. ஜூஸ் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சில ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒவ்வொரு ஜூஸையும் நம்ம 5 நிமிடங்கள்ல செஞ்சு முடிச்சிடலாம். 2 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை நீர் விட்டு 10 to 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. சப்ஜா சீட்ஸ் நாட்டு மருந்து கடைகள் அனைத்திலுமே கிடைக்கும். திருநீற்று பச்சிலையினுடைய விதைகளை தான் சப்ஜா சீட்ஸ் சொல்றாங்க. இது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. A few moments later. ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி 10 to 20 நம்பர் சீட்லெஸ் கிரேப்ஸை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமா வேக வைக்காதீங்க. வாட்டரோட கலர் டர்ன் ஆனா மட்டும் போதும். A few moments later. இப்ப திராட்சையினுடைய தோலை நீக்கிட்டு ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜார்ல கிரீன் கிரேப்ஸை போட்டு 6-7 புதினா இலைகள் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு தண்ணி ஊத்தாம அரைச்சி எடுத்துக்கோங்க. கிரீன் கிரேப்ஸுக்கு தேன் சேர்த்தா நல்லா இருக்காது. நான் எப்பயுமே ஜூஸுக்கு சுகர் கண்டென்ட்டை ஆட் பண்ண மாட்டேன், அப்படியே தான் குடிப்பேன். நம்ம வீட்டுல பசங்களுக்காக தான் சுகர் சேர்க்கறது. இப்ப ஜூஸை வடிகட்டிட்டு சப்ஜா சீட்ஸ் மிக்ஸ் பண்ணி எடுத்தா மின்ட் ஃபிளேவர்ல கிரீன் கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஐஸ் கியூப்ஸ் நான் வீடியோக்காக தான் போட்டேன். ஜார்ல சீடோட இருக்க கிரேப்ஸ் போட்டு அது கூடவே கொஞ்சமா புதினா இலைகள் மட்டும் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல்ல நாம வேக வச்சு எடுத்து ஸ்லைஸ் பண்ண கிரேப்ஸ் ஆட் பண்ணிட்டு சப்ஜா சீட்ஸையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே நாம அரைச்சு எடுத்த ஜூஸையும் வடிகட்டி ஊத்திக்கலாம். கிரேப்ஸ் வேக வச்ச தண்ணிய வேஸ்ட் பண்ணாம கொஞ்சமா சேர்த்து கடைசியா தேன் கலந்து எடுத்தீங்கன்னா அரேபியன் ஸ்டைல் கிரேப் ஜூஸ் ரெடிங்க. ஒரு ஜார்ல சீட்லெஸ் கிரேப்ஸையும் கொஞ்சமா புதினா 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா பிளாக் கிரேப்ஸும் ஸ்வீட்டு கூடவே நாட்டு சக்கரை சேர்க்கிறோன்றதுனால தான் உப்பு கொஞ்சமா சேர்த்திருக்கோம். இது கூடவே கிரேப்ஸ் வேக வச்ச தண்ணியை ஊத்தி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தத வடிகட்டி எடுத்துக்கலாம். கிளாஸ்ல ஐஸ் கியூப் போட்டிருக்கேன். இது வீடியோக்காக தான் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணிக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சப்ஜா சீட்ஸ், வேக வச்ச கிரேப் ஸ்லைசஸ், வடிகட்டி எடுத்த ஜூஸ் எல்லாத்தையும் ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, பாரம்பரிய முறையிலையும் அரேபியன் முறையிலையும் மிக்ஸ் பண்ணி எடுத்த ஒரு கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஜூஸ்ல சுகர் கண்டென்ட் அதிகமா சேர்க்காம அப்படியே அரைச்சி ஜூஸா குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. எண்ணங்கள் சிறுக்கட்டும்,
வாழ்க்கை வண்ணமயமாக மலரட்டும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.